உனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி பூஜை நடக்கணும்னு இருந்திருக்கு. மகளே, வலுவில்லாதது உடையதான் செய்யும். காலுக்கு கீழே இருக்கிறத கடல்ல போய் தேடாத. எங்கேயோ தெரிகிற வெளிச்சத்துக்காக ஏங்காத தாயி. பக்கத்துல தேடு, பக்குவமா நடக்கும். கொஞ்சம் திரும்பி பாரு, நீ தேடுற வழி கிடைக்கும். அம்மா மகமாயி, உங்க வழிகாட்டுதல் தான் எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம். எதை தின்னா பித்தம் தெளிவுன்ற குழப்பத்துல இருக்கேன். நீங்க சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? புஷ்பா, புத்திருக்கும் வாசல். கவலை எல்லாம் தொடச்சு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. சூர்யா, நீ முன்னாடிலாம் இங்க டீ சாப்பிட வரும்போது என்ன சொல்லுவேன் ஞாபகம் இருக்கா? புண்ணான நெஞ்ச டீயை விட்டு ஆத்து. டேஸ்ட் அப்படியே இருக்குல்ல? அப்பெல்லாம் சாப்பிட காசு இருக்காது. இங்க வந்து டீயும் பண்ணு சாப்பிட்டு நம்ம வயிற்று ரொப்பிப்போம். எத்தனையோ வாட்டி இதுக்கு கூட காசு இல்லாம நின்று இருக்கோம். ஆனா இப்போ சில்லற பையில கிடையாது. பர்சு முழுக்க வெறும் 500 2000 தான். வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள்ல. குறிப்பா 1980 இருந்து 2000க்குள்ள மொபைல், சேட்டலைட், டெக்னாலஜின்னு ஏகப்பட்ட மாற்றங்கள். நம்ம தலைமுறைக்காரங்க ஒரு வகையில ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. எல்லா மாற்றங்களுக்கும் நாமளே சாட்சி. பேர் அவங்க பணக்காரங்களான பின்னாடி மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா உதவி பண்றதுக்கு பணக்காரனா இருக்க தேவையில்லை, மனசு இருந்தா போதும். அந்த சைக்கிள் நமக்காக செம்மையா உழைச்சதில்ல. நம்ம கிட்ட பணம் இல்லாத ஒரு சமயம் அதை காயிலாங்கடிக்கு எடைக்கு போட்டப்போ நீ எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சூர்யா. அப்புறம் பஸ்ல போக ஆரம்பிச்சோம். நீ ஓடுற பஸ்ல ஏறிடுவப்பா. ஆமா, வேலையை முடிச்சுட்டு இங்க வந்து பண்ணு டீயும் சாப்பிட்டு அப்படியே நடந்து போவோம். எத்தனையோ தடவை இங்க வந்து டீ குடிச்சிருப்போம்ல. நம்ம உடம்புல இருக்கிற சதையெல்லாம் பண்ணு, ரத்தமெல்லாம் டீன்னு சொல்ற அளவுக்கு சாப்பிட்டுருக்கோம். நீ உடஞ்சி உருக்குலைஞ்சு இருக்கிறது என்னால பார்த்துட்டு சகிச்சிட்டு இருக்க முடியல சூர்யா. நீதான் சொல்லுவிய எல்லாத்தையும் விட நம்பிக்கை தான் பெருசுன்னு. இந்த விஷயத்துல நீ ஸ்லிப் ஆனேன்னு வையே, நானும் மற்றவங்களும் எல்லாரும் ஓ மேல வச்சிருக்கிற நம்பிக்கை போயிடும்டா. அதனால இந்த விஷயத்துல நீ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் சூர்யா. இந்த விஷயத்துல நீ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் சூர்யா. நம்ம பொண்ணு கல்யாணம் தானே இது. அப்ப நம்ம தான் பொறுப்பா நிதானமா பரபரப்பு இல்லாம செயல்படணும். அதை விட்டுட்டு ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? விடு. சுப்பு, எப்ப போலான்னு சொல்லிட்டு போ. ஐயே, அதுக்கே இப்படி கதற? அணு வந்த உடனே அவகிட்டயும் பேசி அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம். எல்லாத்துக்கும் அவசரம் உனக்கு. என் பேச்ச கேட்கவே மாட்டியா நீ? எல்லார் வீட்லயும் இருக்கிற பொம்பளைங்களும் இப்படித்தானா, இல்ல எனக்கு வாய்ச்சி நீ மட்டும்தான் இப்படியானு எனக்கு புரியவே இல்லை. ஒவ்வொரு வீட்லயும் போய் விசாரி. சொன்ன பேச்சு கேட்காத புருஷனை கட்டி வச்சு அடிக்கிறாங்களாம். நான் இருக்கிறனால உன்னாண்ட இப்படி நின்னுகிட்டு பேசிட்டு இருக்கேன். விளையாட்டுக்கு சொன்னா ஏன் இப்படி சீரியஸ் ஆற? வரேன். அவ்வளவு வேணா அமெரிக்காவுக்கு அனுப்பட்டுமா? இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயமா எனக்கு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. இப்ப நான் தான் அனு, நீ தான் சூர்யா. என்ன பாக்குற?
அதான் ஏற்கனவே நீ என்ன அணுவா மாத்திருக்கிறல்ல. இதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்குல்ல? டேய், சத்தியமா நான் சீரியஸா தான் கேக்குறேன். சில கேள்விகளை நான் அணுவா கேக்குறேன். நீ ரெடியா? டேய், ஃப்ரெண்ட்ஷிப்காக இது கூட செய்ய முடியாது உனக்கு? சரி. சார், இதுக்கு பதில் சொல் சூர்யா. முடியல பங்கஜ், போதும். நீ நினைக்கிற மாதிரி நடக்குதுல்ல, இன்னும் இதுக்கு இத்தனை கேள்வி. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விடு. அப்படின்னா இதெல்லாம் என்னையோட முடிஞ்சிடும் நம்பலாமா சூர்யா? சார் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. உட்காரணும். இட்ஸ் ஓகே சார். நீங்க கூப்பிட்டது கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா. எதுக்கு சார்? உனக்கு நம்ம கம்பெனில ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நிஜமாவா சார்? நீ பண்ண பிரசன்டேஷன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இல்லைனோ உன்னை அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஏங்க சார், பெங்களூருக்கா? ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஓகேவா? எஸ் சார். ஓகே. நீங்க தந்த ப்ரமோஷனை நான் ஏத்துக்கிட்டேன். என்னோட சேலஞ்சை நீங்களும் ஏத்துப்பீங்களா? ஒருவேளை இந்த 24 மணி நேரத்துல நாம ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லைன்னா? நான் பெங்களூர் போறேன். நிச்சயமா இந்த ப்ரமோஷனை ஏத்துக்கிட்டு நான் உங்ககிட்ட இருந்து வேலைக்கு போயிடுவேன். இஃப் யூ பர்மிட் மீ, நான் இப்பவே வீட்டுக்கு போறேன். நாளைக்கு நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன். நாம ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையும் மீறி நாம ரெண்டு பேரும் மீட் பண்ணா உங்க மனசுல இருக்கிறத கட்டாயமா நீங்க என்கிட்ட நேரடியா சொல்லணும் சார். நிறைவேற்றி வைப்பா மகளே. வேலையா இருந்தாலும் சரி, சவாலா இருந்தாலும் சரி, ஆத்தாவை நம்பு. அவ மேல பாரத்தை போடு. அவ எல்லாத்தையும் பார்த்துக்குவா. போ
போ அவகிட்ட போய் மடியேந்து மகளே. மழை போல கஷ்டம் பனி போல தீரும் மகளே. போ அவகிட்ட போய் மனம் உருகி மடியேந்துமா. ஆத்தா வர்றா, மக மாயி வர்றா, ஆத்தா வர்றா, மக மாயி வர்றா. என்ன ஒரு பைத்தியக்கார சேலஞ்ச் இது? அது எப்படி 24 மணி நேரத்துக்குள்ள எல்லாம் சரியாயிடும் நம்புற? ஒரு நம்பிக்கை தான் ரம்யா. இதை விட எனக்கு வேற வழி தெரியல. எவ்வளவு நாள் சூர்யா சார் அவர் மனசுல இருக்கிறத சொல்லுவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். நிச்சயம் இது ஒரு அக்னி பரீட்சை தான். என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். கடவுளே, இவ என்னமோ அக்னி பரீட்சை சேலஞ்சுன்னு என்னென்னமோ சொல்றான். நீதான்பா காப்பாத்தணும். சரிதான். திருமணம் சரியா? அது எங்க இருக்கு? நாகப்பட்டினம் பக்கத்துல. ஓ, அங்க இருக்கா? மெயின் ரோட்ல இருந்து லெஃப்ட்ல திரும்பி நேரா போனா கோயில் தான். நான் பார்த்ததே இல்லையே. நாமெல்லாம் கூட ஒரு தடவை சாப்பாடு மூட்டைலாம் கட்டிக்கிட்டு போனோமே. எனக்கு ஒரு டவுட், அங்க அம்மன் கோயில் தானே இருக்கு, சிவன் கோயில் இல்லையே? சரி, மொத்தத்துல மடி ஏந்தி சாமி கும்பிடணும்னு சொல்லிருக்காங்க. நம்ம போயே ஆகணும். தேங்க்ஸ் ஜோசியரே. புஷ்பா, ஜோசியருக்கே அந்த கோயில் இருக்கிற இடம் தெரியலையா? புத்து இருக்கிற வாசல், வாசல்லையே கோயில்னு சாமியாடி அம்மா சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னது, நாகக்காரி, துர்கை, ஸ்வயம்பு. 2 பேரும் மீட் பண்ண நாம பிளான் பண்ணலாம்ல. அவங்க 2 பேரும் மீட் பண்ணணும். அனு ஜெயிக்கணும், அவ்வளவுதானே? அனுவை நாம ஜெயிக்க வைப்போம் ரம்யா. டேய் சம்பத், சமயத்துல உனக்கு மூளை நல்ல வேலை செய்யுதுடா. இப்ப நம்ம 2 பேரும் போய் சூர்யா சார மீட் பண்ணணும். ஆனா எப்படி போறது? என் ஸ்கூட்டர்ல தான். அட லூசு, நான் அத சொல்லல. நாம என்ன காரணத்தை சொல்லி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேக்குறது? அவரு நம்மளால மீட் பண்ணுவாரா? இதெல்லாம் தான்டா யோசிக்கணும். இப்ப கொஞ்சம் வேலை செய்ய விடுறீங்களா? மிஸ்டர் பங்கஜ், ஐ அம் நாட் வெட்டி லைக் யூ. ஐ ஹேவ் சம் சாலிட் வர்க். ஓகே? இதுக்கு எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொன்னா கோச்சுக்குவீங்க. சொல்லி தொலைங்க. யானை தன் தலையில தானே மணவாரி போட்டுக்குமாமா. அந்த மாதிரி நானே வந்து உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டு இப்படி வெட்டி ஆபீசர்னு பட்டம் வேற வாங்கிக்கிறேன். என்ன சொல்லணும்? சந்தடி சாக்குல உங்களை யானைங்கிற ரேஞ்சுக்கு ஒசத்தி நினைக்கிறீங்க பாருங்க. அங்கதான் இருக்கு உங்க கில்லாடித்தனமே. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா மீராஜி? டெஃபினெட்லி நீட் யுவர் ஹெல்ப் சார். இன்னைக்கு சூர்யா சார் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுமா சார்? சூர்யா சாரா? ஏய், சூர்யா சார்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படியெல்லாம் கண்டவங்க கேட்டாலாம் சொல்லிட முடியாது. ப்ளீஸ் சார், சூர்யா சார் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும். நீங்க தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளீஸ் சார். ஆமா, அதுக்காக தான் சார் உங்களை தேடி இவ்வளவு தூரம் வந்தோம். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். இது எல்லாமே அனுக்காக தான் சார். அனுக்காகவா? ஆமா சார். சூர்யா சார் இன்னைக்கு எப்படியாவது அனுவை மீட் பண்ணியே ஆகணுங்கிறது எங்களோட ஆசை சார். நீங்க 2 பேரும் என்ன லூசு? மீட்டிங்கும் நாளைக்கு இருந்துச்சு, ஆனா இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. சோ நீங்க நாளைக்கு வந்தே ஆகணும்ல எதுவும் இல்ல. ஐ வில் மேனேஜ். Are you sure, மீரா? நாளைக்கு நான் வரலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? Absolutely no problem, sir. I will able to handle it, sir. Thank you, மீரா. Welcome, sir. டேய் சூர்யா, நீ உஷாரா இருந்துக்கோ. இந்த 24 hours சேலஞ்ச் எல்லாம் சும்மாடா. இதெல்லாம் ஃபேக் சூர்யா, எல்லாமே டிராமா. என்ன சொல்ற பங்கஜ்? ஒண்ணு புரியல. ஏதாவது உளராத பங்கஜ். யூ மே பி ராங். ஏதாவது உளற எனக்கு என்ன பைத்தியமா? அதுவும் உன்கிட்ட உளறி தப்பிக்க முடியுமா? நீ வா, வந்து செக் பண்ணு, உன் கண்ணாலேயே பாரு. ஏய், நான் உன்னை கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. ஆனா எனக்கு பக்காவா புரிஞ்சிருச்சு. முன்னாடி சேலஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா அந்த பக்கம் போய் டிராமா பண்ணிட்டு
உன்னை எப்படியாச்சும் மீட் பண்றதுக்கு அலையிறது. அப்பதானே நீ அவளை நல்ல பொண்ணுன்னு நம்புவ. அவ ஈஸியா ஜெயிக்கணும்னு பிளான் பண்ணிருக்கா. நம்பலனா நீ என் கூட வா, நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன். சரி, உனக்காக வரேன், வா. அங்கெல்லாம் வேண்டாம், லேட் ஆயிடும். 5 நிமிஷம் தான் சம்பத். 5 நிமிஷம்னாலும் வேண்டாம், பாவம் அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. யாரு? அது அந்த எக்ஸிபிஷன் காரங்களை பத்தி சொல்றான் அவன். அவங்க காத்துட்டு இருப்பாங்களா? நம்ம என்ன சீஃப் கெஸ்டா? 5 நிமிஷம் லேட்டா போனா என்ன இப்போ? ஒன்னும் ஆகாது. இவன் இப்படிதான் ஏதாவது சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டே இருப்பான். 5 நிமிஷம் தானே, நம்ம கடைக்கு போயிட்டே போலாம். சரி, முதல்ல கடை ஓபனா இருக்கான்னு பாத்துக்கிறேன். அவங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருப்பாங்க? ஓ, சும்மா இருடா. இல்லனா இத வச்சு நீ ஏதாவது பிளான் போட்டிருக்கியா? பிளானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இங்க உன்னை கூட்டிட்டு வந்ததே அனு எப்படிப்பட்டவன்னு உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான். ஏன் அவ மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையை குலைக்கவா? பங்கஜ், நான் ஒண்ணு குழந்தை இல்ல. யார் யார் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அவ ஃப்ரெண்ட் என்னை மீட் பண்ணது நிஜம். அப்படின்னா அது அவளோட பிளானா இருந்திருக்கலாம். இருக்கலாம். இல்ல இல்ல, அந்த பிளான போட்டதே அனுதான் அப்படின்னு நீ நினைக்கிற? எனக்கு புரிஞ்சிடுச்சு பங்கஜ், என்ன நடந்திருக்கும்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. சரி வா உள்ள. இவளுக்கு அது தெரியாதா இனிமே என்ன நடக்கணும்னு? தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இந்த மேட்டர்ல தலையிடாதீங்க. அதுக்கு இல்ல அனு, போதும்டி. நீங்க 2 பேரும் செஞ்சு டேமேஜ் போதும். நானே சவால் விட்டுட்டு நாங்க சந்திக்கிறதுக்கு நானே ஒரு திருட்டுத்தனமான ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சூர்யா சார் நினைச்சிட்டா அதை விட ஒரு பெரிய கேவலம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. எனக்கு எப்பவும் அவர் என் மேல வச்சிருக்க ட்ரஸ்ட் தான் முக்கியம். நான் அவர் மேல வச்சிருக்க லவ் விட அது ரொம்பவே முக்கியம். ஜஸ்ட் ஸ்டாப் ஹியர். அனு அனு அனு, குத்தம்தான். ஆமா, என் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என்னென்னமோ சொன்னீங்களே, அதெல்லாம் எங்க தலைக்கீழா நடந்துட்டு இருக்கே. என்ன பேசுறேன்னு யோசிச்சு பேசு மான்சி. இதே வார்த்தைய இந்த வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நீங்க சொல்லியிருந்தா ஒருவேளை இந்த வீடு ஒழுங்கா இருந்திருக்குமோ என்னமோ. சந்திரா இப்படி ஆனதுக்கு காரணம் நீங்களும் தி கிரேட் சூர்யா பிரகாஷும் தான். பார்க்க தானே போறீங்க. இதெல்லாம் நான் சரி பண்ணாம விட போறதில்ல. நீயும் நானுமா இந்தாடி கொசுரே, நீயும் அனு நானுமா. வாங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசனை. அப்படி என்னதான் யோசிக்கிறியோ? சுப்பு, ஆஹா, ஐயோ, இந்த வீட்ல பொருள்னு ஒழுங்கா இருக்குது அது ஒண்ணுதான். அதே உடைச்சிடு. டீ வச்சிருக்கேன், குடி. ஆ. ஷோ, பா, கொசு தொல்லை தாங்க முடியலடா அம்மா. ஆஹா. இப்போ இந்த சென்னையில திடீர்னு ஒரு குளிர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாத்தியா? அந்த நேரத்துல உடம்பு சூடா ஏதாவது குடிக்கணும். சாப்பிட்டு முடிச்சு கை கழுவுனதும் மத்தியானம் சாப்பாடுக்கு என்ன சமைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். சாயந்தரமா நான் குறிக்கணும். அப்புறம் ராத்திரிக்கு என்ன மெனுன்னு தெரிஞ்சுக்கணும். உங்க வயிற்றுக்குள்ள எல்லாம் அலாரம் வச்சு அமிச்சிருக்கா போல. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏதோ குளிருக்கு எதையாவது குறிக்கலாமே, உடம்புக்கு நல்லதாச்சேன்னு ஒரு ஆசையில கேட்டேன். அதுக்கு என்ன மொத்தம் ஆம்பளை சமூகத்தையே இப்படி போட்டு வாங்குற? நீ போன ஜென்மத்துல என்ன ஏதாவது மாதர் சங்க தலைவியே இருந்தியா என்ன?
போன ஜென்மம் என்ன சுப்பு, போன ஜென்மம். இந்த ஜென்மத்திலயே அதுதானே வச்சுக்க. பொம்பளைங்களுக்கு ஒண்ணுன்னா இந்த புஷ்பா கையொன்னும் பூ பறிச்சிட்டு இருக்காது. அப்படியே இந்த ஆம்பளைங்களை இழுத்து போட்டு தும்சம் பண்ணிடுவ, தும்சம். ஓஹோ, இதெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா சரியாயிடும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். புத்து இருக்கிற கோயில் எங்க இருக்குன்னு தேட சொன்னா நீ அது எங்க இருக்குன்னு தேடி சொல்லவே மாட்டேங்கிற. நான் மட்டும் என்ன ட்ரை பண்ணாம இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். யாருக்காவது அதை பத்தி விவரம் தெரிஞ்ச உடனே சொல்ல போறாங்க, அவ்வளவுதானே. யாரு? உன் சிநேகிதர்களா? பாதி தத்தி மீதி சோம்பேறி. அவங்களா கண்டுபிடிச்சு சொல்லி நம்ம கோயிலுக்கு போய் விடிஞ்ச மாதிரிதான். நீ தேடு சுப்பு, சட்டு புட்டுன்னு போயிட்டு வரலாம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் அணு வரணுமே. முதல்ல எந்த கோயில்னு கண்டுபிடி, அப்புறம் அவ தானா வருவா. ஆமா, இந்த பொடிய இந்த செடியில இருந்து தயார் பண்ணலாமா சார்? இந்த பொடியை இந்த செடியிலிருந்து தான் சார் தயாரிக்கவே முடியும். ஓகே, தேங்க்யூ. எனிவே வரேன் சார். முதலாளி, என்ன நடுகால செடி வச்சிருக்கீங்க? தோட்டத்தில் நட சொல்லவா? அப்படியே தான் பண்ணிட போறீங்க. வாட் இஸ் திஸ்? கலர் பவுடர் மாதிரி இருக்கு. ரங்கோலி கோலம் போட போறியா? மான்சி, நம்ம மக்களுக்கு இது இந்த மாதிரி தான் தெரியும். கலர் கலரா ஏதாவது பவுடரை பார்த்தா ரங்கோலி கோலம் போடுறது, இல்ல யார் முஞ்சில அதை அப்பி விடுறது. இங்க பார், parallel thinking ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா என்ன மாதிரி புத்திசாலிங்களுக்கு இது வேற மாதிரி தெரியும். இதான் பயோ பெட்ரோல் SSP. வாட்? Wait, I'll show you something, okay? எப்பேற்பட்ட முட்டாளுக்கும் கூட தெரியும் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு. Why don't you understand, Chandra? No, Mansi. It's bio petrol. Work ஆகாம இருக்க சான்ஸே இல்ல. என் கண்ணு முன்னாடி அவன் பண்ணி காமிச்சானே. இங்க பாரு, அப்ப அது செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னுமா அவன் மரம் மண்டைக்கு உரைக்கல? எவனோ ஒருத்தன் உன்னை நல்லா வச்சு செஞ்சிருக்கான். நோ மான்சி, ஏமாத்திட்டானா? என்னையா? நோ மான்சி, அந்த மேட்ச் பாக்ஸ் கூட, அந்த மேட்ச் பாக்ஸ் கூடன்றல்ல. சிக் சந்திரா, உனக்கு போயிட்டு வந்தா பிடிச்சிருக்கு. சரி, give me mobile. எதுக்கு மான்சி? மொபைல கொடு. give me a mobile. இனிமே இந்த மாதிரி உன் பைத்தியக்காரத்தனமான பிசினஸ் எல்லாம் வெளியே இருக்கிறவங்கள தெரிஞ்சுக்க விடவே மாட்டேன். வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அவருக்கு பிசினஸ் கிறுக்கு முத்தி போயிருச்சு. யார் பேச்ச தலை கேற மாட்டேங்குது. இப்போ அது புத்தி வரட்டும். மாசி, மாமன்லா, he is mentally sick. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா, வந்து கதவு தர. ஒவ்வொரு தடவையும் நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் இவ்ளோ தூரம் வந்திருக்கு. இப்பவும் அதே தப்பு திரும்ப பண்ணீங்கன்னா நாளைக்கு அவர் இதை விட வர்ஸ்டா போயிடுவாரு. அதனாலதான் இப்படி செஞ்சேன். அவரோட மொபைல் எடுத்துட்டு நான் வெளியில போறேன். வெறுத்து போச்சு எனக்கு. ச்சே. சந்திரா, என்னடா அவன் ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். அம்மா, நீங்க அழாதீங்கம்மா. சந்திரா, 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 நாங்க பேசுறது உனக்கு கேக்குதா? ஏதாவது பதில் சொல்லுடா. சந்திரா, டேய், கதவை ஓடுடா. டேய் வா. அம்மா,
சந்திரா பயப்படாத கண்ணா. இதோ அண்ணன் வந்துட்டான். சந்திரா, சந்திரா பயப்படாத. என்னடா என்னடா அப்படி பாக்குற? என்னாச்சுப்பா உனக்கு? சந்திரா ஒண்ணும் இல்லடா, பயப்படாத. அண்ணன் கிட்ட வாடா, அண்ணன் கிட்ட வா. சந்திரா வாடா, வா. வா, போட்டு குழப்பிக்காதீங்க. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும், நம்புங்கம்மா. சூர்யா, முதல்ல அவங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். சந்திராவுடைய வீக்னஸ், பயம் எல்லாம் தெரிஞ்சும் இப்படி அவனை தண்டிச்சது பெரிய தப்புப்பா. சூர்யா, நீ ஒரு வாட்டி மான்சி கிட்ட பேசுப்பா. என்ன சூர்யா, எங்கேயாச்சும் போணுமா? அது இல்லம்மா, நான் அன்னிக்கிட்ட பேசுறேன், நீங்க கவலைப்படுங்க. மான்சி மேடம் கிட்ட யாருமே பேச முடியாது. வெடுக்கு வெடுக்குன்னு பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம அவங்க கிட்ட மாட்டணும், நம்ம செத்தோம். அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு தான் அப்படி தோணுது. அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? நிஜமாதான். எங்க அக்காவுக்கு இன்னொருத்தவங்க முன்னாடி கை கட்டி நிக்கிறதுனா பிடிக்கவே பிடிக்காது. அவங்க அப்படியே வளர்ந்துட்டாங்க. அதுக்குன்னு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? சூர்யா சார உலகமே கொண்டாடுது, ஆனா இவங்க என்ன பேச்சுங்க? அத பெருசா நினைச்சுக்கிட்டு பேசி பேசி 7.5 இழுத்து விட்டுறாதீங்க. மான்சி அம்மாவுக்கு இந்த குடும்பத்து மேல மரியாதை, சந்திரா சார் மேல அன்பு எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பெரிய முதலாளி மேலயும் அன்பும் மரியாதையும் இருக்கு. நீனா நின்னு வம்பு பேசாம அவங்க வேலையை போய் பாருங்க. இதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மான்சி மேடம் வந்துட்டாங்க. அக்கா, நினைக்கவே பயமா இருக்கு. கதவை உடைச்சு சூர்யா உள்ள போன உடனே சந்திரா ஒரு குழந்தை மாதிரி ஓடி வந்து சூர்யாவை கட்டிக்கிட்டான். வளர்ந்துட்டானே தவிர மனசளவுல அவன் ஒரு சின்ன குழந்தை. இந்த மாதிரி அவனை ட்ரீட் பண்ணாத. என் பையன்கிட்ட குறை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நீ அவங்கிட்ட உன்னுடைய முரட்டுத்தனத்தை காட்டாத. அது அவங்கிட்ட செல்லுபடி ஆகாதுமா, புரிஞ்சுக்க. தயவு செஞ்சு உன் கோபத்தை மூட்டை கட்டி வை. திரும்பவும் அவங்கிட்ட போய் கத்திடாத ப்ளீஸ். என் புருஷனுக்கு எவ்வளவு அழகா கோபம் வருது. ஏன் பேபி? அப்பா எவ்வளவு கொதிக்குது. அவ்வளவு கோவமா என் பேபிக்கு? That's like a good boy.
எனக்கு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கு. முழு பிசினஸ் மேனா என் சந்திரா தான் இருக்கணும். இந்த வீட்டோட முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு ஒரு கம்பீரமான ஆம்பளையா பொறுப்பா இருக்கணும். நீங்க சந்திர பிரகாஷ்ங்கிற பேரை கேட்ட உடனே மக்கள் அப்படியே கை தட்டணும். அந்த மேடையில நானும் இருக்கணும். தேங்க்யூ மான்சி. ப்ளீஸ் ப்ளீஸ் இனிமே இந்த மாதிரி என்கிட்ட கோவப்படாத ப்ளீஸ். மாட்டவே மாட்டேன். என்னைக்குமே கோவப்பட மாட்டேன். போதுமா? ஐ லவ் யூ சந்திரா. ஐ லவ் யூ டூ. சாரி மான்சி. பேசுறத நிப்பாட்டுடி. அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். பாத்துக்க, நாம எல்லாம் ஜெயிக்க பிறந்தவங்கடி. சாமர்த்தியம் சாதுரியம் எல்லாம் நம்ம கிட்ட இல்லன்னா இந்த உலகம் நம்ம தலையில நல்ல பூண்டு வெங்காயத்தோட மிளகா வரைச்சிட்டு போயிட்டே இருக்கும். பிராக்டிக்கலா உன் பிரெயினை யூஸ் பண்ணுடி. என்ன பண்ணலாம் நீ இப்பவாது யோசிடி. நான் எல்லாத்தையும் இந்த கடவுள் கிட்ட விட்டுட்டு ரம்யா, நீ வீணா என்ன குழப்பாத. என்னடி வளர்ற? அந்த கடவுளுக்கு சாமி கண்ணு காலனில அணுவோட பிரச்சனையை தீக்கிறது மட்டும்தான் வேலையா? நம்மெல்லாம் 2K கிட்ஸ்டி. இந்த மந்திரம் மாயம் விதி இது எல்லாத்துலயும் நம்பிக்கை வைக்காம நம்ம கையையும் மதியையும் மட்டும்தான் நம்பணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தியே. கேட்டிருக்கேன், இன்னும் சரியான பதில் வரல. திருப்பி கேக்குறேன். சுப்பு, ம். ஒருவேளை நம்ம தேடுற கோயிலு சூர்யா சார் வீட்டு பக்கத்துல இருக்கலாம்ல? ஏ, புத்து வாசல்ல தான் கோயில் இருக்குன்னாங்க. பங்களா வாசல் நான் சொன்னாங்க. நீ பாட்டுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டு வச்சிடாத. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பை. நிச்சயம் சூர்யா சாருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை கேட்டா கோயில் எங்க இருக்குன்னு சொல்லிடுவாரு. புஷ்பா, வாய்ப்பை தவற விட்டுடாதே. அப்புறம் கல்யாணம் ஆன பின்னாடி நம்ம தப்பு பொண்டாடி தானே திருத்துவா? ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் இயல்பாவே தாய்மை இருக்கும். அதை நாம புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல சும்மா எரிஞ்சு விழாம நம்ம கிட்ட இருக்கிற தப்பையெல்லாம் உணர்ந்து நம்ம திருந்திக்கிட்டா குடும்பம் என்னைக்கும் சந்தோஷமா இருக்கும். அண்ணி சொல்றதெல்லாம் உன் நன்மைக்காக தான். அவங்க சொல்றத கேளு. உன் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க அண்ணி. டோன்ட் ஸ்பாயில் ஹர் ட்ரஸ்ட். சரிண்ணா, எனக்கு புரியுது. பிந்து, சொல்லுங்கம்மா. சூர்யாவுக்கு ஃப்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணு. சரிங்கம்மா. சூர்யா, அம்மா, போன் அடிக்குதுப்பா. ஹலோ சார், சார் புத்து கோயில். ஹலோ 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 ஹலோ. சுச்சோ, கட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஐயோ, இந்நேரம் பார்த்து காசு கல்யாணமா?